திராவிட கோட்டையும் என்கிற இந்த சிறப்பு மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் திங்கர் குமரன் அவர்களே, முன்னிலை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் வே. இளங்கோவன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பெரியார் பெருந்தொண்டர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கோவை கு. ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற எப்போதும் பெரியார் கொள்கை வழியே பயணிப்பேன் என்கிற வகையில் உறுதியளிக்கக்கூடிய ஒரு சான்றாக இந்த நிகழ்விலே வந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தனியரசு அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்திருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இதனை ஒருங்கிணைத்திருக்கிற தம்பி தபேதிக மாநில மாணவர் அணி செயலாளர் வடக்கு மண்டல செயலாளர் அதர்மம் மனோஜ்குமார் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற ஊடக செயலாளர் தோழர் ஜனா விஜய் அவர்களே, என்னுடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, அரங்கம் நிறைந்து காணப்படுகிற இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தந்தை பெரியாரின் கருத்தியல் வாரிசுகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் பெயரையும் பெயர்களையும் இங்கே விழிக்க இயலவில்லை, பொறுத்தருள வேண்டுகிறேன். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சூழலில், சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற சூழலில், சனாதன சக்திகள் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க துடித்துக் கொண்டிருக்கிற சூழலில், பெரியாரின் அரசியலை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த சிறப்பு மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது. இதிலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அண்ணன் கோவை கு. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். பெரியார் அகில இந்திய அளவில், ஏன் சொல்லப்போனால் அகில உலக அளவில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பேசுபடு பொருளாக விளங்குகிறார். அவர் எந்த அதிகாரத்திலும் இருந்ததில்லை. ஆட்சி அதிகார பீடத்தில் அமராமலேயே ஆட்சியில் இருந்தவர்களால் இருப்பவர்களால் வெகுவாக பேசப்படுகிற ஒரு பேராளுமையாக விளங்குபவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட மிக பெரும் பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். இந்திய ஆட்சி அதிகார பீடத்தில் அதிகாரம் வாய்ந்த பொறுப்பிலே இருந்து பணியாற்றி இருக்கிறார். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அச்சபையில்
அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி இருக்கிறார். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல அரசியல் தளத்தில் ஆட்சி அதிகாரத்தில் எந்த பொறுப்பையும் வகிக்காமல் இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி வருபவர் தந்தை பெரியார். அதுவே அவருக்குள்ள பெரும் சிறப்பு, அரும் சிறப்பு. ஒரு வார்டு கவுன்சிலராக கூட அவர் ஆக வேண்டும் என்று விரும்பியதில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கான சூழலும் அவரை தேடி வந்தது. ஆனாலும் அதை விரும்பவில்லை. அப்படி அதிகார வேட்கை இல்லாத ஒருவர் பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வந்து ஆசை வார்த்தைகளை பேசி அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாத ஒருவர் சாதிய அமைப்பால் பஞ்சமர்களைப் போல எந்த இழிவையும் அவமானத்தையும் சந்திக்காமல் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடிய ஒருவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இது இந்திய அரசியலில் அவருக்குள்ள தனி சிறப்பு. அவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். ஓரளவுக்கு தகுதி, இந்து சமூக கட்டமைப்பிலே தகுதி உண்டு என்கிற ஒரு சாதிய அடையாளத்தோடு பிறந்தவர். அதாவது தமிழகத்தில் தொட்டால் தீட்டு கண்டால் தீட்டு என்கிற நிலையில் உள்ள சமூக அடையாளம் அவருக்கு இல்லை. சமூகத்தில் அவருக்கு மதிப்புண்டு என்கிற அளவுக்கான ஒரு சமூக அடையாளம், நாயக்கர் என்கிற சமூக அடையாளம். ஆகவே அவருக்கு எந்த இடத்திலும் கோவிலிலே நுழையக்கூடாது, குளத்திலே இறங்கக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது என்கிற நெருக்கடிகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, அவமதிப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூக தகுதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர். பொருளாதார வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர். பல கோவில்களில் தர்மகர்த்தா பொறுப்பை வகித்த தந்தைக்கு மகனாக பிறந்தவர். இப்படிப்பட்ட சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக தகுதி அவருக்கு உண்டு. அவர் விரும்பியிருந்தால் அந்த வாழ்வே சுகமானது என்று அப்படியே வாழ்ந்திருக்க முடியும். இன்னும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான தொழிலை, வணிகத்தை நாடி சென்றிருக்க முடியும். நிலகுலங்களும் அவருக்கு ஏராளம் இருந்தன. ஒரு நிலக்கிழார் குடும்பத்திலும் பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் தனது இறுதி மூச்சு வரையில் பொது வாழ்விலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் என்றால் அவருடைய உழைப்பையும் ஈகத்தையும் ஒருவன் உள்நோக்கத்தோடு கொச்சைப்படுத்துகிறான் என்றால் அவன் இந்த மண்ணில் தமிழனாக வாழ தகுதியற்றவன், மனிதனாக வாழ தகுதியற்றவன் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உழைப்பை சந்தேகப்படுவது, அவருடைய நோக்கத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் கற்பிதமான கருத்துக்களை, அவதூறுகளை பரப்புவது மிகவும் அற்பமான ஒரு அரசியல். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பலர் ஏன் 199.99 விழுக்காடு பதவி ஆசை, ஆட்சி அதிகாரத்தின் மீது வேட்கை, அதன் மூலம் கிடைக்கிற புகழ், அதை ஒட்டி தம் மீது படுகிற வெளிச்சம், இவற்றுக்காகத்தான் பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படி எண்ணியிருந்தால் காங்கிரசிலேயே அவர் நீடித்திருக்க முடியும். அப்படி அவர் ஆசைப்பட்டிருந்தால் காங்கிரசிலேயே நீடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியும். அல்லது அகில இந்திய அளவில் அவர்
மிக உயர்ந்த பதவிக்கும் போயிருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நிலவுகிற சனாதன தர்ம அடிப்படையிலான பாகுபாட்டை எதிர்த்து அதிலிருந்து வெளியேறியவர் தந்தை பெரியார். பதவி அவருக்கு முதன்மையானது இல்லை, புகழ் அவருக்கு நோக்கம் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை இங்கே நியாயப்படுத்தக்கூடிய வகையிலான அரசியல் இயக்கங்களும் இருக்கின்றனவா என்கிற நிலையில் அவர் அதிர்ச்சி அடைந்து காங்கிரசுக்குள் நிலவுகிற இந்த பாகுபாட்டை காங்கிரஸ் தலைவர்களால் ஒழிக்க முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளியேறியவர். காங்கிரஸை ஒழித்து கட்டாமல் விடமாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டு களமிறங்கியவர் தந்தை பெரியார். அதற்கு ஒரே நோக்கம்தான், சாதியின் பெயரால் அல்லது வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை எதிர்ப்பது என்பது மட்டும்தான் நோக்கம். பெரியாரை இந்த கோணத்திலிருந்து மட்டும்தான் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இறுதி மூச்சு வரையில் அவருடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை இலக்கு சாதி ஒழிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்த தலைவர்கள் இந்தியாவில் அரசியல் களத்தில் இரண்டே தலைவர்கள் தான். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். அவர் அரசியல் இயக்கம் கண்டார், அரசியல் களத்தில் பணியாற்றினார், மத்திய அமைச்சர் என்கிற அளவுக்கு உயர் பொறுப்பில் இடம் வகித்தார். ஆனாலும் ஜாதி ஒழிப்பு என்பதுதான் அவருடைய இறுதி இலக்காக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அணுகுமுறை அனைத்தும் சாதியை ஒழிப்பதற்கான செயல் திட்டங்களை கொண்டதாகவே இருந்தது. அப்படி தேர்தல் அரசியலில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஈடுபாடு கொள்ளாமலேயே ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட மாசற்ற தலைவர் தந்தை பெரியார். அவரை போய் அவர் தெலுங்கர், அதனால்தான் கன்னடர், அவர் கன்னடர், அதனால்தான் அவர் தமிழர் என்கிற உணர்வு இங்கே வெகுண்டிட விடாமல் தடுத்தார். திராவிடர் என்று தமிழர் என்கிற அடையாளம் அழிக்கப்படக்கூடிய வகையிலே திராவிடர் என்ற சொல்லாடலை கையாண்டார். திராவிடம் என்கிற அரசியலை கையில் எடுத்தார். அதனால்தான் தமிழர்கள் இங்கே பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள், தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், தமிழர்கள் சுரண்டப்பட்டார்கள் என்று உள்நோக்கம் கற்பிப்பது அப்பட்டமான அற்ப அரசியல். இதைவிட வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது. மிக கேவலமான ஒரு அரசியல். தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை சந்தேகப்படுவது, அவருடைய நோக்கங்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது, அவரை தெலுங்கர் என்றோ கன்னடர் என்றோ அடையாளப்படுத்துவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் பார்ப்பனர்களின் கைக்கூலிகளாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த அடிப்படையும் இருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது? அம்பேத்கர் சொல்லுவதிலே ஒரு பொருள் இருக்கிறது, திருமாவளவன் சொல்லுவதிலே ஒரு பொருள் இருக்கிறது. தந்தை பெரியார் ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்? இந்த கோணத்திலே தோழர்கள் சிந்திக்க வேண்டும். அவர் எதற்காக பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டும்? அதிகார பீடத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற அந்த கும்பலோடு கைகோர்த்து குழாவ முடியுமே, அவர்களோடு சேர்ந்து ஆனந்த கூத்தாட முடியுமே, பதவிகளில் அமர்ந்து பட்டங்களை சுமந்து திரிய முடியுமே.
ஆனால் ஏன் அதிகாரமும் ஆதிக்கமும் நிறைந்த பார்ப்பனர்களை எதிர்க்கிற நிலைப்பாட்டை தந்தை பெரியார் எடுத்தார்? அது வெறும் பார்ப்பன சமூகத்தின் மீதான வெறுப்பு அல்ல, இந்த சமூகத்தில் நிலை கொண்டிருக்கிற ஒரு தத்துவத்திற்கு எதிரான போர். ஆரியம், பார்ப்பனியம், சனாதனம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான போர். இந்த அடிப்படை அறிவில்லாதவர்கள் தான் தந்தை பெரியாரை அடையாள அரசியலுக்குள் ஆழ்த்த பார்க்கிறார்கள், வீழ்த்த பார்க்கிறார்கள். அவர் எந்த அடையாளத்துக்குள்ளும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளவில்லை. அடையாள அரசியல் அவருக்கு ஒருபோதும் உடன்பாடு இல்லை. தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்வதோ அல்லது கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதோ அல்லது திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதோ அல்லது இந்து என்று சொல்லிக் கொள்வதோ அப்படிப்பட்ட இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதிலோ அவருக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. எல்லா வரம்புகளையும் கடந்த ஒரு மாமனிதர் தந்தை பெரியார். இந்த சில்லும்பிகளின் கற்பனைகளுக்கு ஆட்படாதவர் தந்தை பெரியார். உங்க கற்பனைக்கெல்லாம் அவர் பிடிபடவே மாட்டார். அவர் ஒரு உலகம் தழுவிய பார்வை கொண்டவர், தத்துவார்த்த அடிப்படையோடு சமூகத்தை அணுகியவர், கோட்பாட்டு அணுகுமுறைகளோடு செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொண்டவர். எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதில் சாதி ஒழிப்புதான் அவரது இலக்கு. தமிழன் என்று பேசினாலும் மொழியால் தமிழன் என்கிற உணர்வல்ல, அதில் ஜாதி ஒழிப்பு இருந்தால், அந்த செயல் திட்டம் இருந்தால் அதை உயர்த்தி பிடித்தார். அவ்வளவுதான். நான் இந்த மொழிக்குரியவன் என்று ஒருபோதும் அவர் பெருமை பேசியதில்லை. நான் இந்த மதத்திற்குரியவன் என்று ஒருபோதும் அவர் அந்த வரலாற்று புனைவுகளை பெருமையாக முன்னிறுத்தியதில்லை. அவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார், எனக்கு மொழி அபிமானம் கிடையாது, எனக்கு இன அபிமானம் கிடையாது, எனக்கு தேச அபிமானமும் கிடையாது என்கிறார். இப்படி ஒரு தலைவர் 20ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் தோன்றியது இவர் ஒருவர் மட்டும்தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட அரசியலுக்குள்ளே அவர் நுழையவில்லை. மொழியை பற்றியோ தேசத்தை பற்றியோ அவர் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அவருக்கும் சனாதன தர்மம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். பெரியார் அம்பேத்கரை தேடியதும் அம்பேத்கர் பெரியாரை தேடியதும் இந்த ஒரு புள்ளியில் தான், இந்த ஒற்றை புள்ளியில் தான். அம்பேத்கர் என்ன மொழி அடிப்படையிலே பெரியாருக்கு உறவினரா என்ன? தெலுங்கரா கன்னடரா? ஏன் அம்பேத்கரை பெரியார் தேடி போக வேண்டும்? அம்பேத்கர் மராட்டியர், உங்கள் மொழியிலே சொல்ல போனால் அவர் மராட்டியர். பெரியார் உங்கள் மொழியில் சொல்ல போனால் அவர் கன்னடர். அவர்களுக்கிடையிலே இந்த உறவு எப்படி உருவானது? மொழி அடிப்படையிலா அல்லது திராவிடம் என்கிற திராவிட தேசத்தின் அடிப்படையிலா? இல்லை. அவரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுகிறார், இவரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுகிறார். கொள்கை வழி உறவு, கோட்பாட்டு உறவு. இதை புரிந்து கொள்ள அந்த அற்பர்களால் முடியாது. இதற்கு ஒரு தத்துவார்த்த பார்வை தேவை. அந்த அரசியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் இவர்களை அறிந்து கொள்ள முடியும். தந்தை பெரியார் திராவிடம் என்கிற ஒரு அரசியலை இங்கே முன்னிறுத்தியதற்கு காரணம் அவர் தமிழர் அல்லாதவர் என்று வியாக்கியானம் விளக்கம் சொல்லுகிறார்கள். திராவிடம் என்பது நிலப்பரப்பையும் குறிக்கும், திராவிடம் என்பது மொழி அடையாளத்தையும் குறிக்கும். ஆனால் இந்த அளவுகோலை தந்தை பெரியார் எடுத்துக் கொள்ளவில்லை. ஐக்கியமாக அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கு சென்னை மாகாணத்தில் உள்ள அனைவரும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒடியா போன்ற மொழிகளை பேசக்கூடியவர்கள், சென்னை மாகாண எல்லைக்குட்பட்டவர்கள், அதை அண்டை பகுதியில் உள்ள சில இந்த மொழிகளை பேசக்கூடிய மக்கள், இவர்களை திராவிடர்கள் என்று அவர் அடையாளப்படுத்தியது கூட
வட இந்தியர்களின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு இது பயன்படும் என்கிற அடிப்படையில் தானே தவிர மொழி அடிப்படையில் அல்ல. மொழி அடிப்படையில் அல்ல. அவர் ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளை முன்னிறுத்துகிறார். ஒன்று வட இந்தியர்களின் ஆதிக்கம், வடவர் ஆதிக்கம், அதை எதிர்க்க வேண்டும். இரண்டு, இந்தியா முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிற சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும். சனாதன தர்மத்தை அழிப்பதற்கு அவர் செயல் திட்டங்களை வரையறுக்கிற போது அதற்கு அடிப்படையான தத்துவம் என்ன, அதை பின்பற்றக்கூடியவர்கள் யார், அதை கட்டி காப்பாற்றக்கூடியவர்கள் யார், அதனால் பயன்பெறக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கிற போது அதனால் பெரும் பயன் அடையக்கூடியவர்கள் ஆரியர்களும் பிராமணர்களும். ஆரியர்களும் பிராமணர்களும் ஒன்று என்று நாம் கருதுவோம். பிராமணர்கள் உள்ளடங்கிய ஆரிய இனம் என்பது பரந்தது. ஆரியர்கள் என்றால் பார்ப்பனர்களை மட்டும் குறிக்காது. பார்ப்பனர்களும் ஆரியர்கள், பார்ப்பனர் அல்லாத பனியாக்களும் ஆரியர்கள் என்றுதான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் கூட, ஈரானில் இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு பார்சி மதத்தை எங்கள் மதம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பெர்சியன்ஸ், அவர்களும் தங்களை ஆரியர்கள் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள். வைசியர்களும் கூட, சில வைசியர்கள், வட இந்தியாவை சார்ந்த வைசியர்களும் தங்களை ஆரியர்கள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள். ஜெர்மானிய நாட்டை சார்ந்த ஹிட்லரும் கூட ஆரியன் தான். ஜெர்மானிய நாட்டை சார்ந்தவர்களும் ஆரியர்கள் தான். ஆகவே ஆரியர்கள் என்பது ஒரு பரந்த ரேஷியல் குரூப். திராவிடியன் என்பது ஒரு ரேஸ், ஆரியன் என்பது ஒரு ரேஸ். இந்தியாவில் இரண்டு மனித இன வகை உள்ளன. திராவிடர்கள் என்றால் ஆரியர் அல்லாத அனைவரும் திராவிடர்கள் தான். ஆரியர்கள், பிராமணர்கள் உள்ளிட்ட ஆரியர்கள் அனைவரும் ஆரியன் ரேஸ். திராவிடர்களில் பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் பிராமணர்களும் தமிழ் பேசக்கூடிய பிராமணர்கள் இங்கே உண்டு. ஆகவேதான் மொழி அடிப்படையில் ஒரு ஐக்கியத்தை கட்டுவது பார்ப்பனர்களையும் உள்வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற அச்சம் தந்தை பெரியாருக்கு இருந்தது. எந்த இடத்திலும் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அந்நியப்படுத்த வேண்டும், பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினரை ஐக்கியப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய செயல் திட்டமாக இருந்தது. அதனால்தான் நான் பிராமின் மூவ்மெண்ட், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். மேலோட்டமா பார்த்தா பார்ப்பனர்கள் ரொம்ப சிறுபான்மை தானே, அவங்களுக்கு எதிராக ஏன் பெரியார் அப்படி சிந்தித்தார், அவங்களை தனிமைப்படுத்தலாமா? இப்ப அவங்கள சிறுபான்மை மக்களை அப்படி தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி அவர்களுக்கு எதிரான துவேஷத்தை, வெறுப்பை விதைப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கலாம். அவர்கள் 3% தான். ஆனால் அவர்களின் ஆதிக்கம் அகில இந்தியா முழுமைக்கும் அனைத்து துறைகளிலும் இருந்தது. அதற்கு எது சாதகமாக இருந்தது என்றால், எண்ணிக்கையில் அவர்கள் மிகவும் சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இந்த மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சனாதன தர்மம் தான், அல்லது பார்ப்பனிய தர்மம் தான், அல்லது மனு தர்மம் தான், அல்லது வர்ணாசிரம தர்மம் தான். இதை கண்டு வந்தவர் தந்தை பெரியார். ஆகவே பார்ப்பனர்களை அந்நியப்படுத்துவது, தனிமைப்படுத்துவது என்கிற துணிச்சலான முடிவை 20ஆம் நூற்றாண்டிலே உயர்த்தி பிடித்தவர் தந்தை பெரியார். இது சாதாரணமான காரியம் இல்லை. இந்த துணிச்சல் எல்லோருக்கும் வந்து விடாது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். சாதி எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்தாலும் அதிகார பீடத்தில் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி? எஸ்சி எஸ்டி விடுங்க, எத்தனை பேர் ஓபிசி? மோடியின் கைகளை உயர்த்தி பிடிக்கிற சாதி இந்து அடையாளம் உள்ள தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்கள், அதற்கு பொருள் என்ன? பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்றுதானே பொருள். அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா?
திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணி என்றோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள். உங்களால் அதை அதிமுக கூட்டணி என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு நிற்கிறீர்கள். நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் RSS ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். RSS ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடும்பு பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறான் என்று கருதுகிறார்கள். இல்லை, பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. தேர்தல் அரசியலில் இருந்தாலும் இந்த கருத்தில் உடும்பு பிடியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதனால் என்ன பாதிப்பு நேர்ந்தாலும் இழப்பு நேர்ந்தாலும் சேதமடைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிடர் கழகம் திமுக கழகம் என்கிற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்டற்று போய்விடும் என்று கருதாதீர்கள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் இந்த மண்ணில் எந்த கொம்பனாலும் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது, அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு பெரியார் இயக்கம். பெரியார் என்கிற அடையாளம் சிதைக்கப்பட்டால், பெரியாரின் சிந்தனைகள் அழித்தொழிக்கப்பட்டால் சிறுத்தைகளுக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும், அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும். எங்களின் அரசியல் ஆதாரமே பெரியாரும் அம்பேத்கரும் தான். அந்த அரசியலுக்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு நிகழ்ந்ததல்ல. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே பெரியாருக்கு நேருக்கு நேராகவே அவரை மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள், எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாதவர் தந்தை பெரியார். ஒரு சூத்திரன் பெரியார் மொழியில் சொன்னால், ஒரு ஓபிசி இன்றைய மொழியில் சொன்னால் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி. கடலூரிலே அவர் பேசிக் கொண்டிருந்த போதே மலத்தை எடுத்து அவர் மீது வீசினான். தன் மீது மனித கழிவு வீசப்பட்டது என்பதை தெரிந்தும் கூட அதனால் ஆத்திரப்படாத தந்தை பெரியார், கோட்டம் கலைந்துவிடக் கூடாது, தன் உரை பாதியிலேயே நின்றுவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தன் உடையில் போர்த்தியிருந்த ஜமுக்காலம் அந்த போர்வையை கொண்டு அந்த மலத்தை நரகளை மூடிக்கொண்டு பிறகு அரை மணி நேரம் பேசியிருக்கிறார். அவர்தான் பெரியார். பேசி முடித்த பிறகுதான் தன் மீது நரகள் வீசப்பட்டது என்பதை அவர் மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். செருப்படுத்தி வீசியிருக்கிறார்கள், அழுகிய முட்டைகளை கொண்டு வீசியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் எந்த பார்ப்பனரும் செய்யவில்லை. பார்ப்பனர்களின் ஏவலாட்களாக இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த சகோதரர்கள் தான், பெரியார் மொழியில் சொல்ல போனால் சூத்திரர்கள் தான் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்ட மாப்போசி அவர்களை முன்னிறுத்தி பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்ய வைத்தார்கள். யார் செய்தது? இன்றைக்கு இருக்கிற விகடன் குழுமம் அன்றைக்கும் இருந்தது. அவர்கள் பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்தார்கள். டி கிருஷ்ணமாச்சாரி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, இந்த பெரியவர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரான அரசியலை மாப்போசியை கொண்டு செய்தார்கள். மாப்போசியின் பிள்ளை இன்றைக்கு அப்படியே செய்கிறது. யார் என்று உங்களுக்கு தெரியும். அதே வழியில் தான் அவர், அதே திசை வழியில் தான் அவர் பயணிக்கிறார். அண்ணன் திருமாவளவனும் பெரியார் தான் என்று சொன்னால் திருமாவளவன் மயங்கி விடுவான் என்று கருதுகிறார்கள். அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் மயங்கி போவார்கள் என்று யாரோ சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமாவளவனும் திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் அவ்வளவு எளிதாக இலகுவாக
இந்த மாய்மால வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை, சில தொகுதிகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை, அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் கட்சியை கலைச்சிட்டு புதுசா பொறுப்பு போடக்கூடிய துணிச்சல் யாருக்காவது உண்டா? மாவட்ட செயலாளர்கள் எல்லா கட்சியிலும் ஒரு ரெவன்யூ மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேர் தான். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 234 மாவட்ட செயலாளர்களை அறிவித்துவிட்டு வந்து நான் மேடையிலே நிற்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதி தான் உனக்கு போய் வேலை செய்ய தொகுதி மாவட்ட செயலாளர். எங்களுக்கு நிலப்பரப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சிலருக்கு அதிருப்தி இருக்கலாம். என்னை விட கீழான நிலையில் இருந்தவரெல்லாம் நீங்க மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டீங்க என்று சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் ஒருபோதும் இதற்காக வெளியேற மாட்டார்கள், விலக மாட்டார்கள். தொடக்கத்திலிருந்து நான் முதலாக இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கரோடு தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தையும் பொறித்து துண்டறிக்கைகளை விநியோகித்து ஒவ்வொரு சேரிக்கும் கொண்டு போய் சேர்த்தவன் திருமாவளவன். இன்றைக்கு நேற்றுக்கல்ல, அப்ப நான் தேர்தல் பாதையை கூடாதுன்னு சொன்ன காலம், 10 ஆண்டு காலம் தேர்தல் பாதை வேண்டாம் என்று அரசியல் செய்த நேரத்தில் பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை, இருவரும் ஆசான்களை, கொள்கை ஆசான்கள் என்று பிரகடனம் செய்தவன் திருமாவளவன். பல பேர் விமர்சனம் செய்தார்கள், நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதே அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திராவிடம் என்கிற சொல் நிலப்பரப்பை குறிக்கும், அது ஒரு பார்வை. மொழிகளை அடையாளப்படுத்தும், அது ஒரு பார்வை. அதைவிட முக்கியமானது பெரியார் பார்வை என்னவென்றால் கருத்தியலை அடையாளப்படுத்தும் என்பதுதான், ஐடியாலஜிக்கல் ஐக்கன். திராவிடம் என்பதை பெரியார் பார்வை கொண்டு ஒரு கருத்தியலாகத்தான் அணுக வேண்டும். திராவிடத்தை வெறும் நிலப்பரப்பாகவோ, திராவிடத்தை வெறும் மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு அவர் தெலுங்கர் என்கிற பற்று கொண்டு தெலுங்கர்களுக்காக பேசியிருக்கிறார், அல்லது கன்னடர் என்கிற பற்று கொண்டு கன்னடர்களுக்காக பேசியிருக்கிறார், தமிழர்களுக்காக யாரும் போராட முன்வரவில்லை என்பதனால் நான் அந்த சுமையை என் தோளில் போட்டுக் கொண்டு திரிகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். நீங்க சொல்ற எவனும் தமிழர்களுக்காக போராட முன்வரவில்லை. பெரியார் மட்டும்தான் தியாகம் செய்தாரா, அவர் இல்லையா, இவர் இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி பார்த்தால் அண்ணன் பிரபாகரனோடு எத்தனையோ போராளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறோம்? அதுதான் அரசியல். பிரபாகரன் என்கிற அந்த மாமனிதரை, மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போராளிகளையும் குறிக்கும், அவ்வளவுதான். பெரியாரை சொன்னால் அதற்குள்ளே எல்லா போராளிகளும் அடக்கம். மொழிக்காக போராடியவர்கள், இன உரிமைகளுக்காக போராடியவர்கள், இந்தியை எதிர்த்து ஈகம் செய்தவர்கள், ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து களமாடியவர்கள், இலக்கிய தலங்களில் பணியாற்றியவர்கள், அத்தனை பேரையும் குறிக்கும். வீம்புக்கு வரட்டுவாதம் செய்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் பெரியார் என்கிற அடையாளம் தான் உத்தரப்பிரதேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பீகாரிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் இன்றைக்கு சுயமரியாதை குறித்த விவாதம் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் என்கிற இடத்தில் நடைபெறுகிற ஒரு பொருளாதார மாநாட்டில் பேசிய கனடிய பிரதமர் சுயமரியாதை தான் மனிதனுக்கு முதன்மையானது என்று பேசியிருக்கிறார் என்றால் அங்கே பெரியார் எதிரொலிக்கிறார். அரசியல் களத்தில் சுயமரியாதையை ஒரு பேசுவிடும் பொருளாக்கியவர்
ஒரு விவாதத்திற்குரிய கோட்பாடாக மாற்றியவர். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற இந்த சொற்றொடரை அரசியல் அரங்கில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர், அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். தோழர்களே, திராவிடம் என்பதை வெறும் மொழி அடையாளமாகவோ நிலப்பரப்பு என்கிற அடையாளமாகவோ தந்தை பெரியார் பார்க்கவில்லை. அது மதராஸ் மாகாணமாக இருந்த காலம். பிரிட்டிஷார் ஆட்சியில் இருந்தபோது மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, சென்ட்ரல் பிராவின்ஸ், யுனைடெட் பிராவின்ஸ், இப்படி இந்தியாவில் பல மாகாணங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகள் இருந்தன. அதுதான் பிரிட்டிஷ் இந்தியா. திருவாங்கூர் சமஸ்தானம் அது சமஷ்டி, அது தனி ஆட்சி நிர்வாகத்தை கொண்டது. ஹைதராபாத் நிஜாம் தனி ஆட்சி நிர்வாகம் கொண்டது. மைசூர் மகாராஜா தனி ஆட்சி, அது ஒரு சமஸ்தானம். இதுபோல் எண்ணற்ற பல சமஸ்தானங்கள் இந்தியாவிலே உண்டு. ஜம்மு காஷ்மீரில் சமஸ்தானங்கள் இருந்தன, நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தன. அவையெல்லாம் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்டவை அல்ல. அப்படிப்பட்ட மாகாணங்களில் ஒன்றுதான் மதராஸ் மாகாணம். அந்த மதராஸ் மாகாணத்திற்குள் அப்போது ஆட்சி எல்லைக்குள்ளே இருந்த மக்கள் தெலுங்கு பேசினார்கள், மலையாளம் பேசினார்கள், தமிழ் பேசினார்கள், கன்னடம் பேசினார்கள். ஆகவே அவர்கள் ஒரே நிலப்பரப்புக்குள்ளே இருந்ததனால் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் அவர்களால் பங்கேற்க முடிந்தது, பங்களிப்பு செய்ய முடிந்தது. நாடு மொழி அடிப்படையில் பிரிந்த பிறகு யாரும் இங்கே தெலுங்கர்கள் குடியேறவில்லை. மொழிவாரி மாகாணம் பிரிந்த பிறகு மலையாளிகள் இங்கே குடியேறிவிடவில்லை. இன்றைக்கு வட இந்தியர்கள் குடியேறுகிறார்கள். தொழிலாளர்கள் என்கிற பெயரில் இங்கே வந்து அமர்கிறார்கள். மார்வாடிகளின் விடுதலைக்கு பிறகு பல பேர் வந்திருக்கிறார்கள். மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட பிறகு பல பேர் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். இது வேறு. ஆனால் மதராஸ் மாகாணமாக இருந்த போது இந்த மொழி பேசக்கூடிய அந்தந்த பகுதிகள் பிறகு ஆந்திராவாக, அதன் பிறகு முதலில் பிரிந்தது ஆந்திரா தான். மொழி அடிப்படையிலே ஒரு மாநிலம் உருவானது ஆந்திரா. அதன் பிறகுதான் கர்நாடகம், அதன் பிறகுதான் கேரளம். இப்படி மாநிலங்கள் பிரிந்தன. இந்த மாநிலங்கள் பிரிந்து போன எச்சம்தான் திரும்ப சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இது பழைய பேரு சென்னை மாகாணம் தான். வட இந்தியாவுக்கு போனால், டெல்லிக்கு போனால் மதராசி என்று சொன்னால் சென்னையிலிருந்து வந்தவர் என்று பொருள் அல்ல. இந்த பெரிய மாகாண பகுதியில் இருந்து வந்திருக்கிற ஆந்திரனையும் குறிக்கும், அதாவது தெலுங்கனையும் குறிக்கும், கன்னடனையும் குறிக்கும், மலையாளியையும் குறிக்கும், தமிழனையும் குறிக்கும். மதராசி தான். மதராசி என்கிற சொல் இத்தனை பேரையும் குறிக்கிற சொல். இவர்கள் பிரிந்து போன பிறகு எஞ்சிய பெயர் சென்னை மாகாணம் என்பது. ஆகவே அதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட கோரிக்கைகள் அவ்வப்போது எழுந்தன. அண்ணா ஆட்சியில் இருந்த காலத்தில் அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இது வரலாறு. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் இல்லை. அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அதனால்தான் இவர்கள் திராவிடம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். அண்ணாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவரும் தெலுங்கு முதலியாராம். ஏன்னா அவங்க அம்மா பேரு பங்காரு அம்மையாராம். பங்காருனாக்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க தான் பேர் வைப்பாங்க. பங்காருனா தங்கம்னு அர்த்தம். தமிழ்ல தங்கம், தெலுங்குல பங்காரு. கலைஞர் ஆந்திராவிலிருந்து அங்க முன்னோர்கள் வந்தாங்களாம். திராவிடர் தலைவர்கள் அத்தனை பேரையும் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அப்படிதான் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழுக்காகவும், தமிழ் ஈழத்திற்காகவும், விடுதலை புலிகளுக்காகவும் அவர் பட்ட பாடு, அவர் சந்தித்த சவால்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள், இன்னைக்கு பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா? காட்டு கூச்சலிடும் கற்றுக்குட்டிகளுக்கு கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களின் தியாகம் என்னவென்று தெரியுமா? விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள், எங்கோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள்.
விடுதலை புலிகள் தோழமை கழகம். அப்பதான் அவரை சந்திச்சேன். முதல்ல அண்ணன் வைகோ வீட்டில் தான் சந்திச்சேன். கோவைக்கு ராமகிருஷ்ணன் இவ்வளவு உயர்ந்தால் இவ்வளவு நெடு வளர்ந்திருக்கிறாரு. நாங்கள் ஸ்டூடெண்டா போயிருந்தப்பா கையை பிடிச்சி ஒரு வெளியே வரும்போது கையை பிடிச்சி வணக்கம் சொல்லிட்டு, நான் அது மாதிரி சட்டக்கல்லூரி மாணவன் அண்ணன் வைகோவை பார்க்கறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போனார். அந்த சந்திப்பு எனக்கு நினைவு இருக்கிறது. 1987 அவர் அந்த எம்பி தொகுதியில் தேர்தலில் போட்டியிடும் போது விடுதலை புலிகள் தோழமை கழகம் சார்பில் 2-3 வண்டியில அந்த விடுதலை புலிகள் உடுப்போட, எப்படி புலிகள் அங்கே உடுப்பு உடுத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி மிலிட்டரி உடை, அந்த உடையோட அவருக்கு தேர்தல் பணி செய்தார்கள். நான் அங்கு இருந்தேன். அந்த வைகோ எம்பி தேர்தலில் போட்டியிட்டப்போ, லோக்சபா தேர்தலில், அந்த நாட்களில் இவர் சந்தித்த நெருக்கடிகள் இவர்கள் யாராவது சந்தித்ததுண்டா? இன்னைக்கு யாராவது சோசியல் மீடியாவில் எவனோ பேசலாம். பிட்ஸ் வந்த மாதிரி கையை கால உதறி கட்டிக்கிறாங்க. எல்லாம் கையை கால உதறிட்டு அடித்தொண்டையால காட்டு கூச்சலிட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். கண்டவெல்லாம் பேசலாம், எவனோ பேசலாம், உள்நோக்கம் கற்பிக்கிறான். அவருக்கு என்ன தேவை வந்தது? தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று, தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று. அவர் என்ன பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அம்பேத்கரை போய் பார்த்தா இங்க இருக்கிற தலித்துகள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா போய் அம்பேத்கரை பார்த்தார். நேரடியா போய் சந்தித்தார். மியான்மருக்கு வாங்க 2 பேரும் போவோம்னு சொல்லி 2 பேரும் போனாங்க. இன்னைக்கு மியான்மர், இன்னைக்கு பர்மா. அவர் எடுத்த முடிவுகளுக்கு அவ்வப்போது இங்கிருந்து பாராட்டுகளை தெரிவித்தவர் தந்தை பெரியார். அவர் மதம் மாறும்போது நீங்களும் வாங்க மதம் மாறுவோம் சொன்னார். அம்பேத்கர் அழைப்பு விடுத்தார். இல்ல நீங்க போங்க, நான் வெளியே வந்துட்டேன்னா இந்த பசங்களை பேச முடியாது, சண்டை போட முடியாது, இவங்களை எதிர்த்து என்னால குரல் கொடுக்க முடியாது, நான் இங்க இருந்துகிட்டே பாத்துக்கிறேன், அவனா நானா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். நான் முஸ்லீமா மாறிட்டு அப்புறம் போய் நான் பார்ப்பனர்களை எதிர்த்து பேச முடியுமா? சனாதன தர்மத்தை எதிர்த்து பேச முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீமாவது அதை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. தன்னை ஜவாஹருல்லாவில் சனாதன தர்மம் இப்படி இருக்கு, திருமாவளவன் பேசுற மாதிரி அவரால் பேச முடியாது. பேசினா அது மதக்கலவரமா மாறி போயிடும். பேசுகிற துணிச்சல் உள்ளவர் தான், ஆனா அது மதக்கலவரமா மாறிடும். திருமாவளவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஆணவத்தோட சொல்லல, நான் முஸ்லீம் இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்ல, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம், அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம். வேற எந்த அடையாளம் எனக்கு கிடையாது. எனக்கு சாதி ஒரு அடையாளம் கிடையாது, மதம் ஒரு அடையாளம் கிடையாது. எனக்கு மொழி என்பது மட்டும், மொழியும் கூட எனக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் மொழி உரிமைக்காக போராடுவேன், அது என்னுடைய கடமை. இன உரிமைக்காக போராடுவேன், அது எனக்கு கடமை. விடுதலை புலிகளை ஆதரிப்பது நான் வெறும் மொழி உணர்வால் அல்ல, இன உணர்வால் அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக புலிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்கிற முறையிலே புலிகளை ஆதரிக்கிறோம். அண்ணன் பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம். அண்ணன் ஏதோ சொன்னார் என்றான். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பேசின மாதிரி மற்றவங்கிட்ட பேசினாரான்னு எனக்கு தெரியாது. 2002 ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அந்த ராணுவ மிடுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார். இவருக்கு தான் பேசினாரான்னு ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தான். என்கிட்ட தான் பேசினார். நான் நீங்க தான் சொல்றீங்களா அவர் உயிரோட இருக்கிறாருன்னு. உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவார், திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை, ஒன்றும் புனைவு இல்லை என்பதை சொல்லுவார். என்கிட்ட பேசினார். என்ற முதல் வார்த்தையை கேட்டார், திண்ணியத்துல வாயில மலத்தை திணிச்சவன் உயிரோட இருக்கிறானான்னு கேட்டார். என்னால அந்த செய்தியை படிச்சுட்டு 3 நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவனை எப்படி என்ன விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். புரட்சியாளன் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிந்திப்பான் என்பதற்கு அண்ணன் பிரபாகரன் ஒரு அடையாளம், ஒரு சான்று. அடுத்த கேள்வி கேட்டார், இவ்வளவு மோசமான ஒரு நிலை அங்கே இருந்த போதும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இதை கண்டித்து அறிக்கை விடவில்லையே, என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது, எப்படி அவர்களால் இதை சகித்துக் கொள்ள முடிகிறது? இந்த கேள்வியை கேட்டவர் அண்ணன் பிரபாகரன்.
மதனி அவர்களை காதலித்ததை, அதனால் இருந்த சிக்கலையும், அதனையொட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் பல நிமிடங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார். இதை உங்களை போன்ற ஆட்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் எல்லாம் சனாதனவாதிகள் என்பது அவருக்கு தெரியும். பேச மாட்டார். வேறு யாரோடும் இதை பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என்னிடத்தில் பேசினார். மதிவதனி அவர்களை நான் காதலித்ததால் அவருடைய தந்தையே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாநிலத்தின் தமிழ்க்கூடல் முடிந்ததும் நான் வன்னிக்கு சென்று அவரை சந்தித்த போது, அண்ணா உங்கள் மாமனாரை சந்தித்தேன் என்று சொன்னதும் அடுத்த நொடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். அதன் பிறகு அந்த காதல் குறித்தும், காதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும், அதனையொட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும், வல்வெட்டி துறையிலே 14 பேரை நான் சுட்டுக் கொன்றேன் என்று சொன்னார். எவனும் இதை மறுக்க முடியாது. சாதிக்கு எதிரான நடவடிக்கை. மதிவதனி சார்ந்த சமூகம் நான் இல்லை என்பதனால் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த மண்ணில் பெரும் தயக்கம் இருந்தது. காலப்போக்கில் அது தகர்ந்து போனது. நீங்களும் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன். என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். இயக்கத்திற்குள்ளே சாதி யாரும் பார்ப்பதில்லை. சாதி அடிப்படையில் எந்த பிரச்சனையும் எழுந்ததில்லை. காதல் என்று வருகிற போது விரும்புகிறவர்கள் திருமணம் செய்ய இயக்கத்திலே சுதந்திரம் உண்டு. அதை நாங்கள் அனுமதிக்கிறோம். இயக்கத்தை தாண்டி சாதி பிரச்சனை வந்தால், எங்கள் காதுக்கு வந்தால், அடுத்த நாளே அந்த இடத்தில் எங்கள் இயக்கம் நிற்கும். அங்கு சாதி ஆணவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இயக்கம் மேற்கொண்டிருக்கிறது என்று விவரித்தார். இன்றைக்கு சாதி பிரச்சனைகள் என்பது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த இயக்கம் வலிமை பெற்றிருப்பதனால். ஏன் இவ்வளவு பேசினார் தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மாநிலத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிலே நான் பேசுகிற போது தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் போனோம். 5 பேரில் ஒரே ஒரு அரசியல் களப்பணியாளர் என்கிற முறையில் அழைக்கப்பட்டவன் நான் தான். கவிஞர் இன்குலாப், எழுத்தாளர் ஜெயபிரகாசம், அவரும் ஒரு கவிஞர் எழுத்தாளர், இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ், திரைப்படத்துறையை சார்ந்தவர், ஓவியர் மருது, அவர் ஒரு கலைஞர். அரசியல் தளத்தில் யாரை அழைப்பது என்று தெரியவில்லை என்று புதுவை ரத்தினதுரை அவர்கள் போய் அண்ணனிடத்திலே சொன்னபோது ஒரு சீட்டிலே எழுதி கொடுத்தாராம். அவரே சொன்னது, புதுவை ரத்தினதுரையே சொன்னது. கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் அவர்தான். அவரே சொன்ன வார்த்தை. நாங்க என்ன செய்யறது, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம போய் குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு சீட்டை எடுத்து எழுதி கொடுத்தாரு. பிரிச்சு பார்த்தா திருமாவளவன் பேர் இருந்தது. திருமாவளவனை மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிற்கு அழையுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அந்த மாநாட்டில் நான் பேசுகிற போது, அப்ப எனக்கு சரியான தலைவலி, எனக்கு சைனஸ் தலைவலி. வல்வெட்டி துறையெல்லாம் போயிட்டு வந்த உடனே மேடையில் பேச சொல்லிட்டாங்க. பேசும்போது நான் சொன்னேன், புலிகளை பார்த்து நான் கேட்கிறேன், அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று தமிழ் ஈழம் மலர்ந்தால் அந்த ஈழம் சாதியற்ற ஈழமாக இருக்குமா என்கிற கேள்வியை எழுப்பினேன். இன்றைக்கு பெரியாரை பற்றி ஆழமாக படிக்கிற போது அவற்றையெல்லாம் படிக்காத நிலையில் பெரியாரை போல் திருமாவளவனும் சிந்தித்திருக்கிறானே என்று நான் எனக்குள் பெருமைப்பட்டுக் கொண்டேன். ஏனென்றால் அவர் எந்த நிலை எடுத்தாலும் சாதி ஒழிப்பை மட்டுமே முன்னிறுத்தி நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் தந்தை பெரியார். அதுதான் ரொம்ப முக்கியமான. அப்ப ஈழம் விடுதலை அடைந்தால் அந்த ஈழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா அந்த கேள்வி எழுப்பி நான் சொன்னேன். இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு போனவர்கள் நிலபுலத்தை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள், ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள், உற்றார் உறவினர்களை விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் சாதியை விட்டு போயிருக்கிறார்களா என்று தெரியாது. அவர்கள் திரும்பும் போது சாதியோடே வந்தால் தமிழீழம் என்னவாகும் என்ற கேள்வியை எழுப்பியவன் திருமாவளவன். 2002 விடுதலை புலிகளின் மாநாட்டில், மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டில் மலரப்போகும் தமிழீழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியை எழுப்பினேன். நான் பேசி முடித்தவுடன் ஆவேசத்தோடு வந்து அண்ணன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் என் கையில் இருந்த ஒளிவேங்கியை பிடித்து பிடுங்கி பேசினார். எங்கள் தலைவர் பிரபாகரன் சாதி ஒழிப்புடன் கூடிய
தமிழீழத்தை வென்றெடுக்கவே போராடுகிறார். நாளை மலரவிருக்கிற தமிழீழத்தின் சாதி இருக்குமே, ஆனால் அந்த ஈழம் எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியவர் புதுவை ரத்தினதுரை. தோழர்களே, இந்த பேச்சுதான் அவருடைய காதுக்கு போயிருக்கிறது. அதனால்தான் இந்த மாநாடு முடிவில் நான் அவரை சந்தித்து பேசிய போது நெடுநேரம் என்னிடத்தில் சாதியை பற்றிய உரையாடினார். தமிழீழத்தில் சாதி இருக்காது என்பதை உறுதிப்படுத்தினார். சாதியால் தான் சிதறி கிடக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொன்னார். தமிழ்நாட்டில் உங்களை ஏற்கிற காலம் வரும், அதுவரையில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் 100% உண்மை. அண்ணன் என்னோடு பேசியது 100% உண்மை. இன்னும் பல விவரங்கள், அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு பேசுகிறவர்கள் அண்ணன் சொல்லித்தான் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! பிரபாகரன் அவர்களையே கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதே. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்கே அப்படி சொன்னார்? ஏதேனும் ஒரு பதிவை காட்டுங்கள். எங்கே அப்படி எழுதியிருக்கிறார்? என்றைக்கு அவர் திராவிடத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார்? அவர் இந்தியாவையே எதிர்க்கவில்லையே, இந்திய அரசையே அவர் விமர்சிக்கவில்லையே. இந்தியாவின் துணையோடு தான் நம்மால் ஈழத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தவர் அல்லவா? உங்களை போல காங்கிரஸை விமர்சிப்பது, இந்திய அரசை விமர்சிப்பது என்கிற நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்ததில்லையே. அவருடைய அரசியலை எப்படி நீங்கள் கொச்சைப்படுத்தலாம்? குருமூர்த்தி சொன்னார் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பெரியாரை நாங்கள் எதிர்ப்பதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்லுங்கள். எச் ராஜா தான் காரணம் என்று சொல்லுங்கள். அல்லது வேறு யாராவது RSS காரர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள். எப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பெயரை சொல்லலாம்? அவர் திராவிடத்திற்கு எதிரானவரா? யோசித்து பாருங்கள். சிங்களம் அது ஒரு இனத்தின் அடையாளம், பௌத்தம் அது மதத்தின் அடையாளம், பேரினவாதம் என்பது பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலான ஒரு அடையாளம். தங்களுடைய பகைவர்களை இப்படித்தான் அவர் அடையாளப்படுத்தினார். சிங்கள பௌத்த பேரினவாதிகள், அவ்வளவுதான் அவருடைய பகைவர்கள். சிங்களம் என்கிற மொழியை அடையாளமாக கொண்டவர்கள், பௌத்தம் என்கிற மதத்தை அடையாளமாக கொண்டவர்கள், பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கை அடையாளத்தை கொண்டவர்கள், இவர்களே எங்கள் எதிரிகள் என்று அடையாளப்படுத்தியவர் ஒரு இடத்திலும் அதற்கு அப்படியே நேர் எதிராக சிங்களத்திற்கு பதிலாக தமிழ், பௌத்தத்திற்கு பதிலாக இந்து, பெரும்பான்மைக்கு பதிலாக சிறுபான்மை என்று தமிழ், இந்து, சிறுபான்மை நாங்கள் என்று அவர் சொன்னதில்லை. அவருடைய உரையிலோ எழுத்திலோ அல்லது அவருடைய செயல் திட்டங்களிலோ தமிழர் என்ற அடையாளத்தை தவிர இந்து என்கிற சொல்லை அவர் எங்கும் கையாண்டதில்லை. இந்து என்கிற சொல்லை கையாளாதவர், அப்படி ஒரு அடையாளத்தை ஏற்க விரும்பாதவர், அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற இந்து மதவாதிகளின் ஆதரவை விரும்பாதவர், அந்த அடிப்படையில் பிஜேபி RSS போன்றவர்களின் தயவை நாடாதவர் எப்படி உங்கள்கிட்ட போய் இப்படி சொல்லியிருப்பார் திராவிடம் நமக்கு எதிரானது என்று? என்ன அரசியல்? யாரை கொச்சைப்படுத்துகிறீர்கள்? உங்கள் பிழைப்புவாதத்திற்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணன் பிரபாகரனை எப்படி தவறாக பயன்படுத்துவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. பிரபாகரன் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமானவர், எல்லோருக்குமானவர். 1983 இருந்து 2009 வரையில் மாணவ பருவத்திலிருந்து இந்த இயக்கத்தின் தலைவனாக வந்த காலத்து வரையில் ஈழப் பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவன் திருமாவளவன், களமாடியவன் திருமாவளவன், பல போராட்டங்களில் பங்கேற்றவன் திருமாவளவன். நீங்கள்லாம் 2009 பின்னால வந்த கற்றுக்குட்டிகள். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் தெரியும்? ஈழம் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஈழ விடுதலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா? எது தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் என்றால் என்ன? வெறும் மொழி உணர்வா? வெறும் இன உணர்வா? வெறும் நிலப்பரப்பு பாதுகாப்பா? தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி என்பது வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், கருத்தியல் புரிதலுக்காக சொல்ல விரும்புகிறேன். தமிழ் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது.
இந்திய தேசியத்தை எதிர்க்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். ஏனென்றால் இந்திய தேசியம் என்பது மொழிவழி அடிப்படையான தேசியத்தை ஒருபோதும் ஏற்காது. மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை கூட ஒத்துக்கொள்ளாது. அப்படி பிரிவது பிராந்தியவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள், பிரிவினைவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள், மத அடிப்படையில் இந்தியாவை ஒரே தேசமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் RSS திட்டம். காங்கிரஸ் பேசிய இந்திய தேசத்திற்கும் பிஜேபி பேசுகிற இந்திய தேசத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. காங்கிரஸ் வெறும் நாட்டின் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டது. நாம் அனைவரும் இந்திய தேசவாதிகள், அதனால் இந்தியர்கள். இதுதான் காங்கிரஸ் வைத்த தேசியவாதம். நீ தமிழ் பேசினாலும் சரி, மலையாளம் பேசினாலும் சரி, மராத்தி பேசினாலும் சரி, குஜராத்தி பேசினாலும் சரி, நீயும் இந்தியன், நானும் இந்தியன், வெள்ளையடை வெளியேற்ற போராடுவோம் வாருங்கள். இது காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம். பிஜேபி முன்வைக்கிற தேசியவாதம் அப்படி அல்ல. பிரிட்டிஷாரை எதிர்ப்பதனுடைய நோக்கம் இல்லை. ஏனென்றால் பிரிட்டிஷார் இல்லை. ஆனால் ஒரு தேசத்தை கட்ட வேண்டும். அம்பேத்கரும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறார். பெரியாரும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறார். காங்கிரசும் ஒரு தேசியவாதத்தை தேசத்தை கட்ட விரும்புகிறது. பிஜேபியும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. அம்பேத்கர் எப்படிப்பட்ட தேசத்தை கட்ட விரும்பினார் என்றால், அவர் விரும்பியது பௌத்த இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பது. பௌத்தம் என்பது மதத்தின் அடிப்படையில் அல்ல. அம்பேத்கர் சொல்லுவது பௌத்த இந்தியா என்றால் சமத்துவ இந்தியா என்பதுதான் அம்பேத்கரின் தேசியவாதம். அவருடைய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம். இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கு மதம் இருக்கக்கூடாது. இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசு. ஆகவே மதச்சார்பின்மை என்பதை முதன்மை கோட்பாடாக உயர்த்தி பிடித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய துணிச்சல்! உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் ஸ்டேட் ரிலிஜன் உண்டு. அம்பேத்கர் அந்த இடத்தில் இருந்ததால் இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலிஜன் இல்லை என்கிற முடிவை எடுத்தார். காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு உண்டு. ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸை நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுங்கள் என்று 2009 தேர்தலின் போது வேலூர் ஞானசேகரன் போன்றவர்கள் சட்டப்பேரவையிலேயே என்னை பெயரை சொல்லி எதிர்த்து பேசியது இன்றைக்கும் அவை குறிப்பில் இருக்கிறது. போகிற இடங்களில் எல்லாம் பேச்சாளர்கள், பத்திரிகையாளர்கள் மத்தியிலே திருமாவளவனை வெளியேற்ற வேண்டும், அவன் புலிகளின் ஆதரவாளன் என்று பேசினார்கள். கருத்துரிமை மாநாடு புல்லாரத்தி அவனியூரில் நடத்திய போது அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பேசிய இயக்கம் காங்கிரஸ். ஏனென்றால் நாங்கள் புலிகளின் ஆதரவாளர்கள் என்பதால் மட்டுமே. அப்படி காங்கிரஸோடு எங்களுக்கு பல முரண்பாடுகள் உண்டு. காந்தியோடு முரண்பாடுகள் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு காங்கிரஸோடும் காந்தியோடும் நாங்கள் ஒரு உறவை பேணுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்பேத்கர் முன்மொழிந்த மத சார்பின்மைக்கு காந்தியடிகளும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அவருடைய வாரிசு ராஜீவ் காந்தி அவர்களும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள் என்பதுதான். இந்தியாவுக்கு நோ ஸ்டேட் ரிலீஜன், இந்தியாவுக்கு ஒரு அரச மதம் வேண்டாம், இந்திய அரசுக்கு ஒரு மதசார்பு அடையாளம் தேவையில்லை, இது மதசார்பற்ற அரசு. இந்த கருத்திலே அம்பேத்கர் அவர்களுக்கு ஒத்துழைத்தது நேருவும் காந்தியும். காந்தியடிகள் ஒரு மதவாதி தான், சனாதனவாதி தான். தன்னைத்தானே அப்படித்தான் அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார். சனாதன தர்மத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொன்னார். பிறப்பின் அடிப்படையில் இந்த தீண்டாமை கூடாதே தவிர பாகுபாட்டை நாம் தவிர்க்க முடியாது, இது கர்மத்தின் வினைப்பயன் என்று சொன்னவர் காந்தியடிகள். அப்படிப்பட்டவர் விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு மதம் வேண்டாம், இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசு என்கிற அம்பேத்கரின் நிலைப்பாட்டுக்கு உடன்பட்டவர் காந்தி. அதனால் தான் நாத்துராம் கோட்சேவை வைத்து அந்த பார்ப்பனரை வைத்து சுட்டுக் கொன்றார்கள். காந்தியடிகளை சுட்டுக் கொன்றது ஒரு பார்ப்பனர். RSS இந்து மகா சபை ரெண்டும் ஒன்றுதான். வெவ்வேறு இயக்கமா இருந்தாலும் ரெண்டும் ஒன்றுதான். மதச்சார்பின்மை. அம்பேத்கர் விரும்பிய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம். தந்தை பெரியார் விரும்பிய தேசியவாதம். இந்தியாங்கிற ஒரே நாடு இருந்தாலும், அல்லது திராவிட நாடாக இருந்தாலும், அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும் அவருடைய ஒரே கண்டிஷன் ஜாதி ஒழியணும். ஜாதி ஒழிந்த திராவிட நாடு. ஏன்னா அவன் வடநாட்டுக்காரனோட நம்ம சேர்ந்து இருந்தா
அவனுடைய புராண குப்பைகள்லாம் இங்க வந்து சேருது. அவன் ஆக்கிரமிப்பு பண்றான். அவன்கிட்ட நாம விடுபடுவோம், உடைச்சிக்கு வெளியே வருவோம். நாம தட்சிண இந்தியா, தட்சிண இந்தியா, தென்னிந்தியா, தட்சிணம் என்றால் தெற்குன்னு அர்த்தம். தட்சிண இந்தியா, தட்சிண பாரத். பாரத்ங்கிற சொல்ல அம்பேத்கருக்கு உடன்பாடே கிடையாது. பாரதம் அவர் சொல்ல விரும்பல. இவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி இந்தியா அல்லது பாரத் அப்படின்னு எழுத வச்சாங்க. பாரதம் என்கிற சொல்லே மகாபாரதத்தை அடையாளப்படுத்துவது அல்லது பரதன் ஆண்ட தேசம் இது என்கிற கதையை, புராணத்தை, புனைவை ஒத்துக்கொள்வது என்று கருதி இந்த பெயரை அவர் விரும்பவில்லை. இந்தியா என்பது ஆங்கில பெயர், அதனால் அது கூடாது என்றார்கள் அப்போதே. இன்னைக்கு இருக்கிற RSS இல்ல, அப்ப யாரும் இல்ல. அப்பவே இந்த மாதிரி இயக்கம் கிடையாது, பிஜேபி கிடையாது. அப்ப இருந்த அதிதீவிர இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள் இந்துஸ்தான் என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் முதல்ல முஸ்லிம்கள் கேட்கல தனிநாடு. இந்தியாவுக்கு இந்துஸ்தான் பெயர் வைக்க சொல்லி இந்துத்துவ சக்திகள் போராடிய பிறகுதான் முஸ்லிம்களுக்கு அந்த எண்ணம் வருது. சரி, எங்களுக்கு பாகிஸ்தான் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுவரையிலும் அவங்க முதல்ல இந்த நாட்டை பிரிக்கணும் முயற்சி பண்ணல. இந்த நாட்டை இந்துக்களின் தேசம் மாத்துறதுக்கு முயற்சி செய்த போது அப்படின்னா எங்களுக்கு தனியா கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம் அப்படிங்கிற சிந்தனை ஜின்னாவுக்கு உதித்தது இவர்களால் தான். ஆக அம்பேத்கர் பேசிய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம், பெரியார் பேசிய தேசியவாதம். ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறார், இன்னொரு கட்டத்தில் திராவிட நாடு கோரிக்கை வைக்கிறார், இன்னொரு கட்டத்தில் இந்தியாவில பார்ப்பனர்கள் தவிர அத்தனை பேரும் திராவிடர் ராயா, சாதி ஒழிப்பை ஏற்றுகிறவன் எல்லாம் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு சொன்னார். சாதி ஒழிப்பை ஏற்றுகிறவன், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறவன், ஆரியத்தை எதிர்க்கிறவன், சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவன், பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறவன் அவ்வளவு பேரும் ஒன்னா சேருவாங்க, அகில இந்திய அளவில் ஒன்னா சேருவாங்க. இதுதான் பெரியார், இதுதான் பெரியார். அவருக்கு மொழி அடையாளம் கிடையாது, அவருக்கு மதம் அடையாளம் கிடையாது. பார்ப்பனர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது வெறுப்பு கிடையாது. அவர்களின் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும். ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது மொத்தமே 8 அமைச்சர் தான், பேரவைத் தலைவர், அப்புறம் மேலவைத் தலைவர், இந்த மாதிரி மொத்தம் 10 பேர். அந்த 10 பேர்ல 6 பேர் பார்ப்பனர்கள். அமைச்சரவையில் 6 பேர் பார்ப்பனர்கள். அந்த அளவுக்கு ஆதிக்கம் இருந்தது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பார்ப்பனர்கள். நீதித்துறையாக இருந்தாலும், நிர்வாகத்துறையாக இருந்தாலும், பத்திரிகை துறையாக இருந்தாலும், அத்தனை துறைகளிலும் பார்ப்பனர்களின் ஆதிக்கமே கொட்டமடித்தது. பள்ளி கல்வி ஆசிரியர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள், துணைவேந்தர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பனர்களின் ஆக்கிரமிப்பையும் ஆதிக்கத்தையும் எதிர்க்க வேண்டும் என்பதில் தான் அவர் குறியாக இருந்தார். தோழர்களே, வரலாற்றை நாம் தோண்டி தோண்டி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் மறைமலையடிகளும் திருவி கல்யாண சுந்தரம் அவர்களும் பெரியாரை ஆதரிக்கிறார்கள். எப்போனா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கடுமையாக விமர்சிக்கிறார். கவனமாக கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அரசியல். ஏனென்றால் சனாதன சக்திகள் நாளுக்கு நாள் இங்கே வலுப்பெற்று வருகிறார்கள். அதற்கு காரணம் மாப்போசியின் வாரிசுகள் மறுபடியும் இங்கே வலுப்பெற்று விட்டார்கள். அதுதான் அடிப்படை. மாப்போசி பெரியவர் தான், அவருடைய தியாகமும் போற்றுதலுக்குரியதுதான். ஆனாலும் அவர் அன்றைக்கு பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்காமல் மொழி அடிப்படையிலே தனித்தமிழ் அரசு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர், மறந்துவிடக் கூடாது. அவருக்கு இந்துத்துவ எதிர்ப்போ, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்போ அல்லது பார்ப்பனிய கோட்பாட்டு எதிர்ப்போ அவருக்கு இல்லை. இதுதான் பெரியார் மாறுபடுகிறார், இதெல்லாம் அவர் வேறுபடுகிறார். பெரியார் ராமாயணத்தை எதிர்த்த போது, பெரியார் மகாபாரதத்தை எதிர்த்த போது ஆதரித்த மறைமலையடிகள், திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் தன்னை ஆதரிக்கிறார்கள் என்று இவரும் மகிழ்ச்சியில் இருந்தார். அதன் பிறகு அவருக்கு புரிஞ்சிட்டு எப்படின்னா, சைவம் ஒரு கட்டத்தில் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எதிர்க்கிற முயற்சி எடுத்தது. இவர்கள் தங்களை சைவர்களாக உணர்ந்து கொண்டு சைவ இலக்கியங்களுக்கு வலு தேடுவதற்காக நம்முடைய இந்த எதிர்ப்பை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு சைவ இலக்கியங்களை விமர்சிக்க தொடங்கினார். தேவாரம், பன்னிரு திருமுறை, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், இவற்றையெல்லாம் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார்.
உடனே மறைமலையடிகளும் திருவிக்காவும் பின்வாங்கிக் கொண்டார்கள். பெரியாரை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. இந்த அரசியலை புரிஞ்சுங்க. பெரியார் எப்படி செயல்பட்டார் என்பதற்கு இது ஒரு சான்று. மறைமலையடிகள், திருவிக்கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்திலேயே இவர்தான் எங்கள் தலைவர், தமிழர் தலைவர் என்று பிரகடனப்படுத்தியவர்கள். அந்த காலத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இலக்கிய தலங்களிலும் அரசியல் தலங்களிலும் சமூக பண்பாட்டு தலங்களிலும் விளங்கியவர்கள். பெரியாரை அவருடைய தாய்மொழி என்ன என்று பார்க்கவில்லை, அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் என்று பார்க்கவில்லை. எங்களுக்கான தலைவர், தமிழர் தலைவர் என்று சொன்னவர்கள் அவர்கள். அவர்களால் தமிழர் தலைவர் என்று போற்றப்பட்ட பெருமைக்குரியவர். ஆனா அவங்களும் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிற போது, அவங்க சாதி ஒழிப்புக்கு தயாரா இல்லைன்னா வேணாம் போங்க. இந்து மத சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடுவதற்கு தயார் இல்லை என்றால் எவனும் தேவையில்லை. நான் ஒரு ஆளே நின்று போராடுவோம் போங்க. இந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. வெறும் 10 பேரை வச்சுக்கிட்டு, 8 பேரை வச்சுக்கிட்டு, 6 பேரை வச்சுக்கிட்டு தொடர் போராட்டங்களை நடத்தியவர் தந்தை பெரியார். கூட்டம் வேணும்னு யாரும் அவர் கவலைப்பட்டது கிடையாது. செய்தி ஆகணும், பத்திரிகைகளை பெருசா வரணும், டிவி டிபேட்ல வரணும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அதில் அவர் இன்பம் அடைந்தது இல்லை. எவன் தன்னை ஏற்றுக்கொண்டான், எவன் தன்னை அங்கீகரித்திருக்கிறான் என்பதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளுமை. யார் விமர்சிக்கிறான், யார் நம்மை அவதூறு பரப்புகிறான் என்பதை பொருட்படுத்தாத ஒரு ஆளுமை. இதெல்லாம் மிக 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 அபூர்வம். இப்படிப்பட்ட ஒரு தலைமை தோன்றுவது, இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தோன்றுவது மிக மிக அபூர்வம். அரிதிலும் அரிது. அவருடைய சிந்தனைக்கு, அவருடைய முயற்சிக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய தியாகத்திற்கு இன்றைக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்கள். தோழர்களே, பெரியார் கண்ட தேசியவாதம் சுயமரியாதை தேசியவாதம். அப்படின்னா அதை நம்ம அடையாளம் காணணும். அவர் இந்தியா ஒரு சுயமரியாதை உள்ள இந்தியாவாக, சுயமரியாதைன்னா சமூக நீதி, சமூக நீதினா சமத்துவம், அவ்வளவுதான். பெரியாரும் அம்பேத்கரும் கனவு கண்ட இந்தியா சமத்துவ இந்தியா. அவர்கள் முன்மொழிந்த தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம், அவ்வளவுதான். மொழி உணர்வு அடிப்படையில், இன உணர்வு அடிப்படையில் அவர் நாங்க தமிழ அப்படின்லாம் அவர் பராக்கிரமத்தை காட்டவில்லை. அப்படி யாருக்கு அவருக்கு நாடகம் ஆட வேண்டும்ங்கிற தேவையில்லை. யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை. சராசரி அரசியல் கட்சிகளை சொல்லணும்னா நீங்க அப்படி சொல்லலாம். இப்ப அண்ணா ஒரு அரசியல் கட்சி நடத்தினார், கலைஞர் ஒரு அரசியல் கட்சி நடத்தினார். அவர்கள் பேசுறதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க முயற்சித்தால் கூட, பெரியாரை எப்படி நீங்கள் அப்படி உள்நோக்கம் கற்பிக்க முடியும்? எதற்காக அவர் வேஷமிட வேண்டும்? எதற்காக இங்கே மக்களை அவர், தமிழர்களை ஏமாற்ற வேண்டும்? என்ன தேவை இருந்தது? எந்த வாரிசுகளுக்காக அவர் சொத்து சேர்க்க விரும்பினார்? அவருடைய நோக்கத்தை களங்கப்படுத்துவது எந்த வகையிலே நியாயமானது? ஒரே வகையில் தான். என்னத்துக்காக பண்றாங்கன்னா, பார்ப்பனர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். ஆரியர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் எழுதி தருகிற அஜெண்டா படி செயல்படுகிறார்கள், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள், அவ்வளவுதான். உனக்கு ஏன் தயக்கம்? இந்த 11 வருஷத்தில் நீ என்ன சாதித்து விட்டாய்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். விலைவாசி உயர்வு. இன்றைக்கு தங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? 11-12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் கார்ப்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாபர் மசூதி இடிப்பு, திருப்பரங்குன்றத்திலே மதவாத அரசியல். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்?
என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும்? 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல் நோக்கம்தான், அரசியல் ஆதாயம்தான். அதற்கு எடப்பாடி துணை போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை. வெறும் சர்வைவல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையிலே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரா, சொல்லவில்லையா? மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? எந்த அடிப்படையில் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள்? என்ன அச்சுறுத்தல்? ஜனநாயகம் படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார்கள். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்கப் போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இந்த துணிச்சல் இல்லை. இந்தியாவிலேயே இன்றைக்கு 2 மாநிலம் தான், தமிழ்நாடும் கேரளாவும் தான் மோடி எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில், RSS எதிர்ப்பில் இன்றைக்கு உடும்பு பிடியாக இருக்கிற மாநிலங்கள். கர்நாடகா மேற்கு வங்கத்தில் கூட மாறி மாறி வரும், தெலுங்கானாவில் கூட மாறி மாறி வரலாம். எனக்கு தெரிஞ்ச 2001 எவ்வளவோ முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்க பிஜேபியோடு கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பிஜேபி யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில். திமுக கூட்டணியில் பிஜேபி இருந்துதான் கூட பல பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு கட்சி. அவங்க ஓட்டு போட்டு நான் எம்எல்ஏ ஆனோம். அன்னைக்கு திமுக காரங்களே எனக்கு ஓட்டு போடல. நான் மங்களூர் தொகுதியில் ஜெயிக்கும் போது நான் போய் கலைஞர்கிட்டே சொன்னேன். அன்னைக்கு போய் கலைஞர்கிட்டே நான் சொன்னேன், உண்மையை சொல்றேன், கலைஞர்கிட்டே போய் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு உங்க கட்சிக்காரங்க உதயசூரியன் சின்னம் எழுதாதது இந்த தேர்தலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மங்களூர் தொகுதியில் ஒரு இடத்து கூட என் பேரையும் எழுதுற உதயசூரியன் சின்னத்தையும் வரையில. கடைசி 5 நாள்ல நான் மதுரையிலிருந்து ஒரு 50 பேரை இறக்கி நானே சூரியனை எல்லா வீட்லையும் வரைஞ்சி போட்டேன். வெறும் 2000 ஓட்டுல ஜெயிச்சேன். அந்த பதவி எனக்கு வேணான்னு 2.5 வருஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தேன். அது அதனால கலைஞருக்கு கடுமையான வருத்தம். பல வருஷம் கழிச்சு ரவிக்குமார் செல்வம் தான், செல்வ பெருந்தகை அவருக்கு நான் போய் சொல்லியிருக்கிறேன், அப்போ உங்க தலைவர் செஞ்சது சரியில்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, எனக்கு அது பெரிய வலி வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுகவே எனக்கு ஓட்டு போடும் போது பிஜேபிக்கு மங்களூர் தொகுதியில் ஒரு ஆள் கூட கிடையாது. அங்க அந்த இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே 2001 யாருக்கும் தெரியாது. ஆனா அப்பவே நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, திமுக கூட்டணியில் சேருவீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப நான் சொன்னேன், அந்த கூட்டணியில் அப்ப நான் சொன்னேன் 2001 நாங்கள் 99 தான் தேர்தல் அரசியலுக்கு வரோம். 2001 சொன்னது திருமாவளவன். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்கு, அதனால எனக்கு அந்த கூட்டணியில் சேர விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். கலைஞர் கேட்டிருக்காங்க, கலைஞர் பத்திரிகையாளருக்கு சொல்றாரு, திருமாவளவன் எங்களோட தானே கூட்டணி வச்சுக்க போறாரு, பிஜேபியோட வச்சுக்க போறாரு, அவங்க ஒரு கட்சி, அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார போறாங்க, திருமாவளவன் எங்களோட வரலாம், தாராளமா வரட்டும், அவர் வந்தா நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே திருமாவளவன் சொன்ன வார்த்தை, பிஜேபி இருக்கிற அணியில் திருமாவளவன் இருக்க மாட்டான் என்று சொன்னேன். அன்னைக்கு எங்களுக்கு அரசியல் புதுசு. அதன் பிறகு ஒரு உறுதியான முடிவை நாங்கள் எடுக்கிறோம்.
அதுக்கு பிறகு நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அன்னைக்கு தான் இருந்துட்டோம், இன்னைக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்துட்டு வரோம், எங்களுக்கு எப்படியாவது 4 சீட்டு கிடைச்சா போதும், 2 சீட்டு கிடைச்சா போதும், அல்லது நான் மட்டும் எம்எல்ஏ ஆனா போதும் அப்படின்னு நான் போய் பல்ல இழுக்கல. அப்படி போய் யார்கிட்ட நிக்கல. பிஜேபியை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், மோடியை எதிர்க்காமல் ஒருவன் தமிழ் தேசியம் பேசுகிறான் என்றால் அது போலி தமிழ் தேசியம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு இந்த கால பொருத்தத்தில் இந்திய தேசியம் என்பது பாஜக முன்வைக்கக்கூடிய இந்து தேசியவாதம். காந்தி வைத்தது நாட்டின தேசியவாதம், இந்தியன் என்கிற தேசியவாதம், இந்தியன் நேஷனலிசம். அம்பேத்கர் பெரியாரும் வைத்தது சமத்துவ தேசியவாதம். பிஜேபி வைப்பது இந்துத்துவா நேஷனலிசம். இந்துயிசம் வேற, இந்துத்துவா வேற. அதுல நீங்க ஒரு தெளிவுக்கு வரணும். இந்துயிசம்ங்கிறது சாதாரண ஒரு இந்துவின் நம்பிக்கையை பொறுத்தது, நம்பிக்கையோடு தொடர்புடையது. இப்ப எங்க அம்மா ஒரு இந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்குது, எல்லா கோயிலுக்கும் போகுது, எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு, அவன் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு 21 முறை சமயபுரம் கோயிலுக்கு ஆத்தாளுக்கு போய் சாமி கும்பிட்டுச்சு. அதுக்கு ஒரு நம்பிக்கை அது. அப்புறம் யாரோ சொன்னாங்க காளஹஸ்திக்கு போச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் நடந்துருன்னு. அப்புறம் திருக்கடையூருக்கு போனா கல்யாணம் நடக்கும்னு யாரோ சொன்னாங்க, அங்க போறாங்க. அப்புறம் சூரியனார் கோயிலில் போங்க, அங்க கட்டாயமா திருமணம் நடக்கும் உங்க பிள்ளைக்கு போனா. இது இந்துயிசம், அந்த நம்பிக்கை அது ஹிந்துயிசம். இந்துக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது இந்துயிசம். பிஜேபி பேசுவது இந்துயிசம் அல்ல, இந்துத்துவா. இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்துவா. இந்துத்துவா என்றால் முஸ்லீம் வெறுப்பு, இந்துத்துவா என்றால் மசூதி இடிப்பு, இந்துத்துவா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு, இந்துத்துவா என்றால் இந்தியாவுக்கு புதிய அரசை, மதசார்புள்ள அரசை உருவாக்குவது. இந்துத்துவா என்றால் இந்தியாவின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவது. இந்துத்துவா என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது. இந்துத்துவா என்றால் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது. இந்துத்துவா என்றால் ஹெட்காவரின் அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது. இந்துத்துவா என்றால் காந்தியை கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தன் என்று கொண்டாடுவது. இதுதான் இந்துத்துவா. நாங்கள் எதிர்ப்பது இந்துத்துவாவை. சாதாரண இந்து மக்களின் நம்பிக்கையை நாங்கள் விமர்சிக்கவில்லை. பெரியார் மாதிரி எங்களால் அவ்வளவு துணிச்சலா பேச முடியாது. அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எங்களுக்கு அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருப்பதாக நாங்கள் களமாடுகிறோம். அவருக்கு அரசியல் ரீதியான தேவை இல்லை. நாம் போடுற விதை விருட்சமாக வளரும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் இந்த அரசியலை பேசும்போது இப்படியெல்லாம் இயக்கங்கள் உருவாகும் என்று அவர் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க வாய்ப்பில்லை. அண்ணா உருவாவார், திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும், அதை ஒட்டி அதிமுக என்று இயக்கம் பல்கி பெருகும், அதே வரிசையில் திருமாவளவன் போன்றவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் பெரியார் எண்ணி பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அவர் போட்ட கருத்தியல் விதை இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரசியலாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது, பல்கி பெருகி இருக்கிறது. ஆகவே தேசியவாதம் என்பதில் பல அணுகுமுறை இருக்கிறது, பல பார்வை இருக்கிறது. இவர்கள் பேசுகிற மொழி வழி தேசியம் இது. பிஜேபி பேசுவது மதவழி தேசியம், காந்தி பேசியது நாட்டின வழி தேசியம், அம்பேத்கரும் பெரியாரும் பேசியது கோட்பாட்டு வழி தேசியம். கோட்பாட்டு வழி தேசியம். தேசியவாதத்தில் இத்தனை வகை இருக்கு. தேசியவாதமே கூடாது என்று சொன்னவர் பெரியார். எனக்கு தேசம், அப்புறம் தேசியம், தேசியவாதம் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். எவ்வளவு பெரிய அரசியல் ஞானி தந்தை பெரியார். நினைத்து பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்ப பிரபாகரன் பேசியது என்ன? வெறும் மொழி அடிப்படையிலான தேசியவாதம் இல்லை. அவர் தனிநாடு என்கிற முதன்மையான கோரிக்கையை வைத்து முன்மொழிந்த ஒரு தேசியவாதம். நீ பேசுற தமிழ் தேசியவாதத்தில் தனி தமிழ்நாடு உண்டா? தனி தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீ பேசலன்னா நீ பேசுறது 100 விழுக்காடு போலி தமிழ் தேசியம். தமிழரசன் பேசியது தமிழ் தேசியம். ஏனென்றால் தமிழரசன் தனி தமிழ்நாடு கோரிக்கை வைத்தார். உன்னோட எவனோட என்னால சேர முடியாது, நீ வச்சிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம்,
உன்னுடைய பார்லிமெண்டரி டெமோக்ரசி எனக்கு வேண்டாம். இந்தியா என்கிற தேசத்தோடு நான் சேர மாட்டேன். வடக்கே இருக்கிற உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உன் அரசியல் வேறு, என் அரசியல் வேறு. உன் பாரம்பரியம் வேறு, என் பாரம்பரியம் வேறு. என்னுடைய வரலாறு வேறு, உன் வரலாறு வேறு. எனக்கு இருக்கிற பின்னணி வேறு, உனக்கு இருக்கிற பின்னணி வேறு. உன்னோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது. எனவே எங்கள் நாட்டை தனி நாடாக நாங்கள் பிரித்தெடுப்போம். அதுதான் தமிழரசன் முன்மொழிந்த தமிழ் தேசியம். அண்ணன் பிரபாகரன் பேசிய தமிழ் தேசியம் என்பதும் தனி ஈழம் என்பதுதான். சிங்களவனுக்கு எங்களுக்கு ஒருபோதும் ஒத்து போகாது. வரலாறு வேறு, என் வரலாறு வேறு. உன்னுடைய பாரம்பரியம் வேறு, என்னுடைய பாரம்பரியம் வேறு. ஒட்டுமொத்த இலங்கையை கட்டி ஆண்ட தமிழ் இனம் எங்கள் இனம். இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுருங்கி கிடக்கிறோம். எங்களை நீ ஆளம் கூடாது. பிரிட்டிஷார் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டான். நாங்கள் தனியே ஆண்ட இனம், நீங்கள் தனியே ஆண்ட இனம். உன் கீழே நான் ஏன் அடிமையாக உழல வேண்டும்? எனவே எங்களுக்கு தனி நாடு தேவை. அதிலே மொழி, இனம் என்பதையெல்லாம் தாண்டி கலாச்சாரம், எங்களுக்கான சாதியற்ற சனாதன தர்மமற்ற ஒரு பண்பாடு உண்டு என்கிற அடிப்படையிலான கோரிக்கை. அதுதான் தமிழீழ தேசியவாதம். வெறும் தமிழன் என்கிற அடிப்படையில் அவர் விழுந்ததில்லை. நீ பேசுகிற தமிழ் தேசியம் எப்படிப்பட்டது? நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம். தமிழ்நாட்டில் நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம். எங்களுக்கு தனி தமிழ்நாடு உருவானால் மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் இந்திய அளவில் ஒரு ஐக்கியம் தேவை. ராம்தாஸ் அத்வாலே என்ன மொழி, அது எங்களுக்கு தேவையில்லை. மாயாவதி என்ன மொழி, என்ன உணவு, என்ன உடை, என்ன கலாச்சாரம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மாயாவதி அம்மையாரோடும் ராம்தாஸ் அத்வாலேயோடவும் இன்னும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்களோடும் நாங்கள் ஒரு ஐக்கியம் கட்ட விரும்புவது இந்த மண்ணில் சாதியை ஒழித்த, சனாதனத்தை ஒழித்த ஒரு சமத்துவத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதாகத்தான். அதே வேளையில் எங்களுக்கான மொழி உரிமைகளையும், இடம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த உரிமைகளையும் நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டம் தருகிற அந்த சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாப்பதற்கு, மொழி இன அடிப்படையிலான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சாதியை ஒழிப்பதற்கான ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து மொழி இன உரிமைகளை முன்வைக்கிறோம். இந்தியை திணிக்காது. அது வெறும் இந்தி என்பதற்காக அல்ல, இந்தியின் மூலம் அவன் கலாச்சாரம் இங்கே திணிக்கப்படுகிறது. இதுதான் பெரியார் பார்வை, இதுதான் சிறுத்தைகளின் பார்வை. சனாதன தர்மத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் வர்ணாசிரமத்தை அது முன்மொழிகிறது. அதுதான் காரணம். வெறும் இந்துயிசம் என்கிற நம்பிக்கை எதிர்ப்பதல்ல. சனாதன தர்மம் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உண்டு என்கிறது. பார்ப்பனன் மட்டுமே உயர்ந்தவன், மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழே என்று அவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மம் ஒழிக்கப்பெற வேண்டும். இதுதான் அரசியல் சார்ந்த ஒரு தேசியவாதம். ஆனால் இவர்கள் வெறும் மொழி அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பார்ப்பனர்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பெரியார் என்கிற பிம்பத்தின் மீது கை வைக்கிறார்கள். எலி குஞ்சு மோதி இமயம் சரியாது. தோழர்களே, இந்த எலி குஞ்சுகள் இமயத்தோடு மோதுகின்றன என்று நாம் ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. பெரியார் உலகம் வியக்கத்தக்க வகையில் உருவெடுத்து நிற்கிறார், விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். பெரியார் என்கிற தனி மனிதர் அல்ல, பெரியாரின் சிந்தனைகள், சமத்துவ சிந்தனைகள், சனாதன ஒழிப்பு சிந்தனைகள், அதுதான் பெரியார். அதுக்கு வடமொழியில மகாத்மான் தான் பேர், வேற ஒண்ணும் இல்லை. வடமொழியில மகாத்மான்னா தமிழ்ல பெரியார்னு அர்த்தம். மகான்னா பெரிய, ஆத்மான்னா ஆளுன்னு அர்த்தம், பெரிய ஆளு. அது தமிழ்ல இரு விகுதி மாறி பெரியார்னு வருது, அவ்வளவுதான். பெரியார் வடமொழியில மகாத்மா, இவர் ஒரு மாமனிதர் என்று பொருள். அதை இன்னும் தமிழ் படுத்தினா மாமனிதர். மாமனிதர் ஏன் சொல்றோம்னா மகத்தான கொள்கை கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்தவர். அவரை
அந்த காலத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள். பெரியார் 94 வயது வரையிலும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்தார். கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொன்னவன் 30 வயசுல போனான், 40 வயசுல போனான். கோயில் குளமெல்லாம் அலைந்தவன் பாதியிலே திடீர்னு நெஞ்சு வலிக்கு குப்புறப்படுத்தி சேர்த்து போனான். ஆனா கடவுள் இல்லைடா இல்லைடா இல்லைடான்னு ஊர் புறா சொன்னவர் 94 வயது வரல இருந்தார். 94 வயது வரல இருந்தார். அந்த நிமிஷம் வரையிலும் சாதி ஒழிப்பில் அவர் உறுதியாக இருந்தார். இப்போது சொல்லுங்கள், நம் தலைவர் யார்? அந்த பிம்பத்தை அசைக்க நினைப்பவர்கள் யார்? சிறுத்தைகளின் எதிரிகள். அவங்க திக எதிரிகள் கிடையாது, திமுக எதிரிகள் கிடையாது. இன்னைக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன், பெரியாரை எதிர்க்கிறவன் சிறுத்தைகள் எதிரி. பெரியார் பிம்பத்தை அசைக்க நினைக்கிறவர்கள் சிறுத்தைகளின் எதிரிகள். நான் மேடைக்காக பேசல, மேடைக்காக பேசவில்லை தோழர்களே. சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி இன நலன்கள் சார்ந்த தமிழ் தேசியம். ஆனால் நீங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், தேர்தலில் இருக்கிறீர்கள், ஓட்டு நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் பெருமை பீற்றிக் கொள்கிறீர்கள். அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு தேர்தலில் இருக்கிற சூழலில் நீங்கள் பேசுவது தெலுங்கு எதிர்ப்பாகவும் கன்னட எதிர்ப்பாகவும் இருக்கிறது. இது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? கன்னடம் நாங்கள் டெல்லியில் உட்கார்ந்து இருக்கிறார், நாட்டை ஆளக்கூடியவர்கள், இந்தியை திணிக்கக்கூடியவர்கள், சமஸ்கிருத மயத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள், அம்பானி அதானியிடம் நாட்டை விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள். இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தியோடு நமக்கு பல முரண்பாடுகள் இருக்கலாம். தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினாங்க. பல துறைகளை, தனியார் துறைகளை எடுத்து அரசுடைமையாக்கி பொதுத்துறைகளா மாத்தினாங்க. ஆனா இவர்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் ஒப்படைக்கிறாங்க. தனியார் மயப்படுத்துதல். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேசியமயமாக்குதல் நடந்தது, நேஷனலைசேஷன். எல்லாத்தையும் நேஷனலைசேஷன் பண்றதுதான் நேஷனலிசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஆனா இவர்கள் எல்லாத்தையும் பிரைவேட்டைசேஷன் பண்றாங்க, தனியார் மயப்படுத்துறாங்க. அதுவும் அவங்களுடைய பினாமிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதானி அம்பானி தான் ரெண்டே பேர்கிட்ட ஒட்டுமொத்த இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி உண்மையான ஒரு இந்திய தேசியமாக இருக்க முடியும்? இந்துக்களையும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலவரையில் திமுகவை எதிர்க்கிற காரணத்தினால், திராவிட அரசியலை பலவீனப்படுத்துவதற்கு இந்த கும்பல் பயன்படும் என்று கருதுகிற காரணத்தினால் அவர்கள் இதை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் திமுக ஒரு வேளை பலவீனப்பட்டு போனால், திராவிடர் கழகம் ஒரு வேளை பலவீனப்பட்டு போனால், அதன் பிறகு அவர்கள் அழிக்க துணிவது தமிழ் தேசியம் பேசுகிற சக்திகளை தான் அழிப்பார்கள். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மொழி வழி தேசியத்தை எதிர்க்கிற மத வழி தேசியத்தை எதிர்க்க வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம். இல்லை என்றால் தனி தமிழ்நாடு கோரிக்கையை வைக்க வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம். தங்களுடைய இந்துத்துவ தேசியத்திற்கு பிரபாகரன் அவர்களை துணைக்கு இழுக்கக்கூடாது, அவரை களங்கப்படுத்தக்கூடாது. அவர் பெரியாருக்கு எதிரானவர், திராவிடத்திற்கு எதிரானவர், திராவிட அரசியலுக்கு எதிரானவர் அல்லது திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் என்பதை போன்ற ஒரு திரிபுவாத அரசியலை இந்த மண்ணில் விதைப்பது மிகவும் ஆபத்தானது. அதை விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். எப்போதும் சொல்லுவது போல் சொல்லுகிறேன், தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம். தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் நாங்கள் இந்த கருத்தியல் நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம். ஆகவே எந்த கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட அடையாளமாக, சமத்துவ அடையாளமாக, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் சனாதன எதிர்ப்பு, திராவிடம் என்றால் சகோதரத்துவம், திராவிடம் என்றால் அம்பேத்கரியம், திராவிடம் என்றால் பெரியாரியம். அதை அசைக்க யார் வந்தாலும், எந்த கடப்பாறையை தூக்கி கொண்டு வந்தாலும் சிறுத்தைகள் எதிர்கொள்வோம், களமாடுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.